ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெரியகுளத்துலேயே வந்து பார்த்தோம்னா, நம்ம புது பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் ஒரு அக்கா கடை இருக்குது. நைட் கடை, டிஃபன் கடை, செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். 2 தோசை வந்து 20 ருபீஸ் தான். ஒரு இட்லி 7 ரூபா தான். அவங்க வந்து தோசை ஊற்றுறதே மொறுமொறுன்னு இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டு முறையில் பயங்கரமாக செஞ்சு இது பண்ணுறாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுலேயும் இந்த கடைக்கு ஒரு 8, 8:30 வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கு மேலே போனோம்னா எல்லாமே காலியாயிரும். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரேட்டுமே ரீசனபிளாக இருக்கும். அதை விட கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க, இந்த மாதிரி கொஞ்சம் வேலை இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி, ஒரு தோசை அந்த மாதிரி நானே கட்டி கொடுத்துருவேன்ப்பா அப்படின்னு அப்படி சொல்லுவாங்க. இந்த இதை நாங்கள் போகிற எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. எங்கள் பாப்பாவுக்கும் இங்கே வாங்கணும்னு ஒரே ஆசை. அதனால் இன்றைக்கி நான் இங்கே தான் பாப்பாவுக்கு ஒரு தோசை வாங்கி கொடுத்தேன். செம்மையாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து பெரிய பெரிய 5 ஸ்டாருக்கு இவங்களுக்கெல்லாம் நம்ம அங்கே போய் வந்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம இங்கே சாப்பிட்டோன்னு வச்சோன்னா நமக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அவங்களுக்கும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கடையில் நீங்கள் சாப்பிடுங்க. நல்லா ஹெல்த்தான ஃபுட்டாக இருக்கும். எந்த இதுவுமே அவங்க கெமிக்கல் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க. மித்த ஏரியாலாம் டேஸ்ட்டுக்காக அஜினமோட்டோ அந்த மாதிரிலாம் செய்வாங்க. ஆனால் இது வந்து வீட்டு முறைன்றப்ப நமக்கு எந்த பாதிப்புமே இல்லை. அதேமாரி சின்ன சின்ன தொழில் செய்கிறவங்களுக்கு தான் நம்ம ஏதாச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நம்ம இவங்க என்கரேஜ் பண்ணணும். கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி கடை இருந்துச்சுன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பெரியகுளத்தில் இருக்கவங்க கண்டிப்பாக அந்த கடையை ஒரு நாளைக்கு விசிட் பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீட்டாகவும் நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. 2 தோசை வந்து 20 ருபீஸ், ஒரு இட்லி வந்து 7 ருபீஸ். கண்டிப்பாக ஒரு நாளைக்கு விசிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.